இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறதுக்கு, இவங்களுக்கு வந்து இந்த சவுதி மக்களுக்கு வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு என்டர்டைன் பண்ணுறதுக்குலாம் வந்து ஏற்ற இடம் தான் இந்த இடம். நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து இந்த கோயில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வந்துருக்கும் வாரம் வாரம். ஆனால் இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இவங்களுக்கு வந்து வீக்கெண்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி எங்கே ஏதாச்சும் ஒரு மால் இந்த மாதிரி பிளேஸ் இருக்கும், அங்கே வந்து அப்படி ஃபேமிலி கூட வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அப்படி பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணி போவாங்க. இதுதான் இவங்களுடைய லைஃபு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா, இங்கேருந்து ரியாத் ஏர்போர்ட் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும், அவ்வளோ கூட இருக்காது, ரொம்ப கிட்ட தான். ரொம்ப தள்ளி ஒரு சிட்டி மாதிரி இவனுங்க வந்து வச்சுருக்கானுங்க மக்கள்லாம் வந்து வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு. இங்கே உள்ள எல்லாமே இருக்குது, என்ன சொல்ல தேட்டர் இருக்குது, அப்புறம் வந்து சப்பு சவரி எனக்கு நான் உள்ளலாம் போனதில்லை, ஆனால் தேட்டர்லாம் இங்கே இருக்குது, எனக்கு தெரியும், அது தெரியும். ஓக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர், ஒரு கம்பெனியோட தேட்டர்லாம் இங்கே இருக்குது. பின்ன என்ன இருக்கும், இந்த என்ஜாய் பண்ணுற மால், ஷாப்பிங் மால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே உள்ளாடி இருக்கும். அதுக்காக தான் எல்லாம் வந்து வீக்கெண்ட்னா இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, அதில் நிறைய இடங்கள் இருக்குது, அதில் ஒன்று இது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கார் பார்த்திங்களா, வீக்கெண்ட்னா அவ்வளோ தான். இந்த வீக்கெண்ட் ஆகிட்டுனா சவுதி ஆட்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறது, ஏன்னா ஸ்கூல் காலேஜ் எதுவுமே கிடையாது, ரொம்பவே மக்கள் வந்து என்ஜாய் பண்ணும். சரி, ஓகே, இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ பார்க்கிங் போடுறதுக்கு போகலாம், சரிங்களா? பார்க்கிங் தேடி நம்ம வந்து பயணிக்கலாம். பார்க்கிங் இங்கே இருக்குண்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கார் இருக்குன்னு. நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. நான் ஆல்ரெடி வந்து காலைல உள்ள வீடியோ எடுத்து இன்னும் சேனலில் போஸ்ட் பண்ணலை, எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம இப்போ இனி போஸ்ட் பண்ணணும். சரி, எப்படின்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி வந்து நைட் டியூட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. நான் நைட்டிங்கையும் போக மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்காங்க, பார்க்கலாம். இங்கேருந்து நான் இனி மணி இப்போ 9:30 ஆச்சு, 11 மணிக்கு வந்து போவேன். இங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போவேன் 11 மணிக்கு. அதையும் பார்க்கலாம். போகும்போது மேக்ஸிமம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா கூடலாம் ஆள் இருக்கும். இப்போ நான் ஆள் ட்ராப் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க வந்து நிற்கிறேன், நில்லு, போய்க்க வீட்டுக்கு அப்படின்ட்டு. சரி, மணி 9:30 ஆச்சு, நீ ரூம் போனாலும் 10 மணி, இன்னும் 1 ஹவர் தான். அதுக்காம இங்கேயே பார்க்கிங் போட்டு இருக்கலான்னு தான் நான் வந்து பார்க்கிங் தேடிட்டு இருக்கேன். பட் பார்க்கிங் தான் கிடைக்கவில்லை. கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கொஞ்சம் அலையணும், அங்கே இங்கே அலைஞ்சா பார்க்கிங் கிடைக்கும். ஐயோ, இங்கே எல்லா இடம் ஃபுல் ஆகிட்டு போலையே. எல்லா இடமும் கார் இருக்கு, ஒரு இடமும் பார்க்கிங் இல்லை போலுக்கு. ஸோ சேட், என்ன செய்யணும்னு தெரியலையா. முக்கியமாக இந்த மாதிரி ஆள் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம வந்து காரை நிப்பாட்டிடணும். நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போனோம்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதில் வந்து கிராஸ் ஆள்கள் வந்து இந்த மாதிரி ஜீப்ராவில் வந்து ஆட்கள் போகும்போது வந்து நம்ம வந்து நிப்பாட்டி போகிறது தான் ரொம்ப நல்லது. அதை நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணணும், வண்டி ஓட்டுற ஆளுங்க. இங்கேயாவது வந்து இங்கே வந்து ஃபைன் கிடைக்காது, அதாவது போலீஸ் பார்த்தா தான் ஃபைன் கிடைக்கும். ஆனால் வந்து துபாயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் உண்மையாக என்னன்னு தெரியாது, அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். அவனுக்கு அதெல்லாம் வச்சுப்பானுங்க. கைஸ், பார்க்கிங் எங்கேயுமே இல்லை கைஸ். பார்க்கிங்னா எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? ஏன் இந்த மாதிரி பார்க்கிங் இருக்கு? இல்லை, அங்கே இல்லை. என்ன ஆப்போசிட்டில் வண்டி வரும். சத்தியமாக பார்க்கிங்கே கிடைக்கல, எங்கே கொண்டு நான் கார் விடணும்னு தெரில. நான் ஆல்ரெடி இந்த தான் வந்தேன், பார்க்கலாம் பார்க்கிங் இருக்கான்னு.
வந்த இடத்துக்கே திரும்ப வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இடம்லாம் தெரியான்னு தெரில. ஆனால் எங்கேயாவது ஒரு பார்க்கிங் சிக்காமையாக போகும். இங்கே ஒரு பார்க்கிங் இருக்கா, நான் கார் விட போகிறான்னு நினைக்கிறேன். அதே தான். இது எல்லாமே வந்து வாலெட் பார்க்கிங், காசு கொடுத்து உடைய பார்க்கிங்காக இருக்குது. இங்கெல்லாம் நமக்கு அளவு கிடையாது. நிறைய வாலெட் பார்க்கிங் தான் இருக்குது. எங்கடா போறீங்க? இதுக்குள்ளேயே கிடந்தே சுற்றிட்டு இருக்கேன் 6 நிமிஷமாட்டு. இதை விட்டு வெளியே போன மாதிரியே இல்லை. சத்தியமாக இதெல்லாம் பார்க்கிங் கிடைக்கல. என்ன கடுப்பாக தெரியுமா? ஐயோ, எங்கே தான் தெரியல. அந்த இடத்துக்கே திரும்ப அந்த மாதிரி இருக்கு. வெளியே போனால் ஏர்போர்ட் தான் வரேன் நினைக்கிறேன். அதே தான், வெளியே போனால் ஏர்போர்ட்டு. காய்ஸ், இதில் நேராக போனால் ஏர்போர்ட் தான். ரியாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, டொமஸ்டிக்காக இருக்குது. இப்போ நமக்கு அது மேட்ரு கிடையாது. நம்ம பார்க்கிங் தான் மேட்ரு. பட் பார்க்கிங் கிடைக்கல. இப்போ என்ன செய்யணும்னு தெரில. பம்பு இருக்கு, பெட்ரோல் பம்பு. இங்கே கண்டிப்பாக பார்க்கிங் இருக்க வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஆனால் இது ஒன் வே ரோடோ? ஒன்றுமே புரியலடா. ஒன் வே ரோடு இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்க்கிங் கிடச்சிட்டு. ஐயோ, இது பார்க்கிங் இல்லையா? பாவீங்களா. கைஸ், இப்படியே போனால் வந்து வேலைக்கு ஆகாது. நான் எங்கேயாவது பார்க்கிங் போடணும். போட்டுட்டு நான் வந்து வீடியோ எடுக்க தெரியுங்களா? அதுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி 9 நிமிஷம் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பாருங்கள்.